ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 23 நாட்களுக்கு பிறகு பரிசல் பயணம் இயக்கப்படுகிறது. பெண்ணாகரம் எம்எல்ஏ ஜி.கே. மணி பரிசல் பயணத்தை தொடங்கி வைத்தார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் நரசிம்மகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் நரசிம்மகுமார், சுற்றுலா பயணிகளுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? 23 நாட்களுக்கு பிறகு பரிசல் பயணம் இயக்கப்படுகிறது. இது குறித்து சுற்றுலா பயணிகள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? வணக்கம். கடந்த மாதம் 14ஆம் தேதி முதல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து கர்நாடக அணைகளான கபினி, சாகர், ஹேமங்கி, சேராவதி உள்ளிட்ட அணைகள் முழு கொள்ளளவை எட்டின. இதன் காரணமாக அந்த அணைகளுக்கு வருகின்ற நீரை முழுவதுமாக வெளியேற்றதின் காரணமாக தமிழகத்துக்கு அந்த நீர் வரும்பொழுது இங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக ஒகேனக்கலுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து பரிசல் இயக்கவும், நீர்வீழ்ச்சி பகுதியில் குளிக்கவும், ஆற்றங்கரையோரம் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 2,10,000 கனஅடி வரை நீர்வரத்து உயர்ந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி 2,10,000 கனஅடி நீர் வந்து மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நீர்வரத்து படிப்படியாக குறைந்தது. நேற்று 12,000 கனஅடியாக வந்து கொண்டிருந்த நீர்வரத்து இன்று மேலும் சரிந்து தற்போது 8,000 கனஅடி நீர் வந்து கொண்டுள்ளது. 10,000 கனஅடிக்கு மேல் நீர்வரத்து குறையும் பொழுது பரிசல் இயக்க அனுமதிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்று பரிசல் இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெண்ணாகரம் எம்எல்ஏ ஜி.கே. மணி மற்றும் பெண்ணாகரம் வட்டாட்சியர் மற்றும் பெண்ணாகரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் பூஜைகள் செய்து முறைப்படி பரிசல் பயணத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் அவர்களும் பரிசல் பயணம் மேற்கொண்டு அந்த பயணத்தை தொடங்கி வைத்தனர். தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் உள்ள பரிசல் ஓட்டிகள் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 1 மாதமாக வாழ்வாதாரம் இழந்து தவித்து வந்ததாகவும் தற்போது பரிசல் பயணத்தை மீண்டும் துவங்கி இருப்பதால் தங்களது வாழ்வாதாரம் மீண்டு இருப்பதாகவும் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது பரிசல் பயணம். தற்போது அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரம் நீர்வீழ்ச்சி பகுதியில் உள்ள தடுப்பு கம்பி வேலிகள் காட்டாற்று வெள்ளத்தில் உடைந்தும் அடித்து செல்லப்பட்டும் உள்ளது. எனவே பாதுகாப்பு காரணங்களுக்காக நீர்வீழ்ச்சி பகுதியில் குளிக்க தொடர்ந்து தடை நீடிக்கிறது. மாவட்ட நிர்வாகம் பார்வையிட்டு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிறகு அனுமதி வழங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். நன்றி நரசிம்மகுமார், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.